இந்த 5 பேர்ல இருந்து வின்னர்ஸை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாரும் சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒருத்தரை தானே செலக்ட் பண்ண முடியும். நாங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மனதா தான் வின்னரை செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க சொல்ல போற ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணாம நீங்க ரிசல்ட்ட சொல்லிடுங்க மேடம். ஓகே, நம்ம இப்போ வின்னர் யாருங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ தேர்ட் பிளேஸ் யாருங்கறத அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? சொல்லிடலாமா? சொல்லுங்க Okay. மேடம். கடவுளே, எங்க அம்மாக்கு இதுல ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்கணும். Third prize goes to சீதல். Congratulations. மூணாவது பிரைஸாவது கிடைக்கும்னு நினைச்சேன். அது போச்சு. கங்க்ராட் ஷீதல். Congratulations. Thank you madam. All the best. Thank you. All the best. Thanks madam. இப்போ செகண்ட் பிளேஸ் யாருன்னு பாத்துடலாம். மேடம் செகண்ட் பிளேஸ் யாருன்னு சொல்லுங்க. Second prize goes to கண்டிப்பா இந்த பிரைஸ் அம்மாக்கு இல்ல. பாக்கியலட்சுமி. சூப்பர்மா. Come here. Congratulations. Thank you All the madam. best. எங்க அம்மாடி. ஏய் எங்க அம்மா பிரைஸ் வாங்கிட்டாங்க பாத்தியா? ஆமாடி, சூப்பர். எங்க அம்மா வின் பண்ணிட்டாங்கடி. சூப்பர். Congratulations. Thank you. மேடம் தேர்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, செகண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? First prize சொல்லிடலாமா? சொல்லுங்க madam. சொல்லிட்டா? யாருன்னு சொல்லுங்க மேடம். First prize goes to தாரா. சூப்பர். வாவ், சூப்பர். கங்க்ராட்ஸ் தாரா. Congratulations. Thank you madam. All the best. Thank you. Congratulations. Congratulations to all the women. Thank you so much. Take your seats please. பாக்கியலட்சுமி, ஒரு நிமிஷம். இவங்க செகண்ட் பிரைஸ் தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். மேடம், என்ன பத்தியா? ஆமா, உங்களை பத்தி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் வாங்கின எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் பாக்கியலட்சுமி பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவங்க அம்மாவை பத்தி சொன்ன அத்தனை விஷயங்களும் நிஜம். அம்மாங்கிறது ஒரு உணர்வு, அது வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன மாதிரி எல்லா அம்மாக்களுமே சிறந்த அம்மாக்கள் தான். அந்த கருத்தை நானும் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இவங்க சொன்ன இன்னொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உண்மையும் கூட. சாதாரணமா பொண்ணுங்க வேலைக்கு போகும்போதோ இல்ல சுயமா ஒரு வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்கும் போதுதான் அவங்களுக்குள்ள ஒரு தனி நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் தான் எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, சந்தோஷத்தை விட்டு வாழ்ற எல்லா அம்மாக்களுமே நல்ல அம்மாக்கள் தான். அது 100க்கு 100 உண்மை. அம்மாக்களுடைய இந்த தியாக குணம் தான் அவங்கள தெய்வத்துக்கு சமமா நினைக்க வைக்குது. ஏன் அம்மாவும் அப்படிதான். மேடம், are you okay? Yes, I am okay. இத எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு இவங்க என்ன அழ வச்சுட்டாங்க.
இவங்க இங்க வந்த உடனே என்கிட்ட முதல்ல ஒன்று சொன்னாங்க, நான் உங்களுடைய பெரிய ஃபேனுன்னு சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன், இவங்க பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் நான் தான் இவங்களுடைய பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இந்த காம்படிஷன்ல இவங்க ஜெயிச்சிருந்தாலும் சிறந்த அம்மாக்கான பிரைஸ நான் இவங்களுக்கு கொடுக்க போறேன். இவங்க தான் பெஸ்ட் மதர்னு என் கையால அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? மேடம், நான் இத என் என் பொண்ணு கூட சேர்ந்து வாங்கணும்னு கண்டிப்பா. ஆசைப்படுறேன். ஏய் கமான் செல்லக்குட்டி கம். வா. அம்மா சூப்பர்மா. இனியா, நீ உண்மையிலே ரொம்ப லக்கி. உனக்கு ரொம்ப நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க. Best Mom 2021 goes to Bhakya Lakshmi. மா Congratulations. All the best. பாக்கியலட்சுமி, இன்னைக்கு நான் இங்க வந்ததுல உங்க மூலமா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு. உண்மையிலேயே ஒரு பொண்ணுனா உங்கள மாதிரி தான் இருக்கணும். இனியா, நீ மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இல்லத்தரசியா மட்டுமே இருந்துட்டு போற எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில இந்த பாக்கியலட்சுமி இல்லத்தரசிகளின் அரசி. பாரதி கண்ட புதுமை பெண் இவங்க தான். பாக்கியலட்சுமி, மேடம், நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? மேடம், என்ன மேடம் நீங்க ஏ- ஏ- ஏன் கூடயா? உங்க கூட தான். என்னுடைய மொபைல் கொடுங்க. எடுத்துக்கம்மா. தேங்க்யூ. ஓ ம், பாக்கியலட்சுமி, இனியா நீயும் பக்கத்துல வா. ஆ. இன்னைக்கு ஃபங்க்ஷன் செம்ம கிராண்டா நடந்துச்சு. அம்மா பிரைஸ் வாங்கும்போது எல்லாரும் கிளாப் தட்டினாங்க தெரியுமா? செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. வா கோபி. டாடி வாப்பா உட்காரு. இப்படி உட்காரு. டாடி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண டாடி, நீங்க எடுக்கவே இல்ல. சாரிடா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன்ல. சரி, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரப்போறோம், வந்து பேசிக்கலான்னு தான் கால் அட்டென்ட் பண்ணல. ம். டேய், முதல்ல ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு அதை கேள்றா. டாடி, இன்னைக்கு ஸ்கூல்ல மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, யாரு பெஸ்ட் மாம் அவார்டு வாங்குனதுன்னு சொல்லுங்க. யாரு? யாரோ ஒரு நார்த் இந்தியன் அதானே? பாட்டி. ஏம்மா, உன் பாட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்கள சொல்லிட்டு இருக்கிறா. இவ இருக்கா பாரு. டாடி, அம்மா பெஸ்ட் மாம் அவார்டு வாங்குனாங்க, செகண்ட் பிளேஸ். ஆ. அப்படியா? ஆமாங்க. ம். ஓ,
ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. இவளுக்கெல்லாம் எப்படா கொடுத்துருப்பாங்க? ஏதோ ஒண்ணு நடந்திருக்குடா, என்னன்னு தெரியல. பெரிய ஆராய்ச்சியாளரு ஆளப்பாரு. ஆமாடி, நடந்திருக்கு. என்னமா பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசிட்டு இருக்கிற? ஏங்க, நைஸ். அம்மா இன்னைக்கு கலக்கிட்டாங்க டாடி. டான்ஸ் ஆடினாங்க, குக்கிங் ஷோல கலந்துக்கிட்டாங்க, எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லாஸ்டா ஒரு குவிஸ் நடந்துச்சு பெஸ்ட் அம்மாவை சூஸ் பண்றதுக்காக. அதுக்கு முன்னாடி போட்டியில எல்லாம் நிறைய பேர் வின் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருமே கூட கலந்துக்கிட்டாங்க டாடி. அதுலயும் அம்மா தான் சூப்பரா பண்ணாங்க. அப்படியே பெஸ்ட் மாம் அவார்டும் அம்மாக்கு தான் கிடைச்சிச்சு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸுங்க. சரி சரி, போதும் போதும். ஒரு மணி நேரமா இதே பேசிட்டு இருக்கீங்க. இவ அவார்டு வாங்கினதுக்கு பாராட்டு விழாவா நடத்த முடியும்? ஏன் பாராட்டு விழா நடத்தினா என்ன? ம், பாக்கியா, முதல்ல உனக்கு சுத்தி போடணுமா? வர வர கலக்கு கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சிட்ட. சமையல் ஆர்டர் எடுத்துட்டு கலக்குற, இந்த அவார்டை வாங்கிட்டு வந்துட்ட. பின்றமா. இரு, எங்க போற? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு ஜெனி. ஆண்டிக்கு நீ விஷ் பண்ணவே இல்லையே. ஏய், விஷ் பண்ணிட்டேனே, கேளு. அம்மா விஷ் பண்ணலமா? ஆ ஆ, பண்ணிட்டான். ஆ, ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ அவார்டு வாங்கினதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஸ்கூல்ல தானே அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கா. ஏண்டி, கோபி அவன் கிளப்ல இருந்து பெரிய பிசினஸ் மேன்னு ஒரு இத்தனோண்டு அவார்டு வாங்கிட்டு வந்தானே, அதை தூக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடின? பிசினஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவார்டு வாங்குறதுக்கும் இவ ஸ்கூல்ல போய் 2 ஆட்டம் ஆடி அவார்டு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? சும்மா இருங்க பாட்டி, அம்மாவை கிண்டல் பண்ண வேண்டாம். ம், அம்மாவை நினைச்சு ஸ்கூல்ல எனக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாரும் எவ்வளவு ப்ரௌடா பார்த்தாங்க தெரியுமா? ஹ. சாரி இனியா, நான் வரணும்னு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. போங்க டாடி, நான் கோவமா இருக்கேன். யாருமே வரல. அம்மா அவார்ட் வாங்குறத எல்லாருமே பாத்துருக்கலாம்ல. பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி சரி விடு. கோபிக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். அங்கெல்லாம் வர முடியுமா என்ன? அப்புறம் இந்த மெடையில என்ன தங்கமா? தங்கமான்னு தெரியல அத்தை. தங்கமா இருக்காது. இத வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? பாட்டி, இதெல்லாம் ஒரு அப்ரிசியேஷனுக்காக தானே. ஏமா, இதை மட்டும் தங்கம் சொல்லியிருந்தேன்னு வையே, நேரா கொண்டு போய் உருக்கி செயினா போட்டிருப்பா. அவார்டோட அருமை உனக்கு எங்க தெரியும்? படிச்சிருந்தா தானே 3ஆம் கிளாஸ். Bhagya, very good. I'm really proud of you. இது போதும் எனக்கு. ஆ. ஐயோ, செல்விக்கு சொல்லலானா போனே எடுக்க மாட்டேங்கிற. முதல்ல அவளுக்கு சொல்லணும். இத எடுத்துட்டு போறேன். இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கா பாரு. சூப்பர் லேடி.
இனியா சூப்பர்ல. இனியா போனை வெயிடி. ம் 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 சூப்பர் தாமா. நான் நினைக்கவே இல்லடி எனக்கு பெஸ்ட் அம்மா அவார்டு கிடைக்கும்னு. நிஜமாவே சந்தோஷமா இருந்துச்சுடி. ம் சரி, இப்ப எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஆ தூங்கலாம் தூங்கலாம். ம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கலாம், செகண்ட் தான் கிடைச்சது. பரவாயில்ல. ம். ம், இனியா குட்டி என்னம்மா தூங்கிட்டியா? ஆ நீ எங்க என்ன தூங்க விடுற? என் பேரை மைக்ல கூப்பிட்டாங்கல்ல, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படிமா இருந்துச்சு? ஜாலியா தான் இருந்துச்சு. ஐயோ என்னால நம்பவே முடியல இனியா. அத நினைச்சா இப்பவும் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. காத்துல பறக்குற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி கூட காலெல்லாம் வலிச்சுது. என்னடா காலை இப்படி வச்சுக்கிட்டு செய்ய முடியுமான்னு நினைச்சேன். ஆனா நடந்து போகும்போது அப்படி இருந்துச்சுன்னா பாரேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன்ல, அப்போ எல்லா விழாவிலயும் கலந்துப்பேன். எவ்வளவு பிரைஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்போ எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ சந்தோஷமா இருக்குடி. மா இதெல்லாம் 100 தடவை சொல்லிட்டேம்மா, தூங்குமா. இல்லடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, அதுக்காக இத்தனை தடவையாம்மா திரும்ப திரும்ப சொல்லுவ? தூங்குமா. ஏய் குட் நைட். ஏய் தூங்கு. இனியா, ஏய் தலை வர போத்தாதடி. இல்லனா நீ என்ன தூங்கவே விட மாட்ட, பேசிக்கிட்டே இருப்ப. நீ தூங்குமா போ. சரி சரி சரி, தூங்கு தூங்கு. ம்? இனியா இனியா தேங்க்யூ. தூங்க விடுமா. சரி சரி, தூங்கு தூங்கு. பெஸ்ட் அம்மா. பாக்கியாக்கா? ஓ செல்வி, வா 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 வா. என்னக்கா நேத்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமா, சாயந்தரம் நீ வருவேன்னு நினைச்சேன், வரவே இல்ல. அக்கா நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு. சரி, ஏதோ மாதர் ஷோவோ என்னமோன்னு போனியே, என்னாச்சு? ஸ்கூல்ல போய் பாடினியா, ஆடினியா, ஓடினியா, என்ன செஞ்ச? ஸ்கூல்ல பெஸ்ட் அம்மா யாருன்னு போட்டி நடத்துனாங்க. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களோட அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. ம், கடைசியில பிரைஸ் வாங்கினது யார் தெரியுமா? யாரு? ஒரு நிமிஷம் இரு. என்ன அக்கா அம்பிட்டு பில்டப் பண்ணிட்டு போகுது? ஒருவேளை பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா வாங்கியிருக்குமோ? வரட்டும். ஏய் அக்கா, பாரு, நான் தான் வாங்கினேன். நிஜமாவாக்கா? நிஜமா இல்லனா மேலந்து இது தானா வந்துச்சா? பாருடி, செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஏக்கா ஸ்கூல்ல அம்புட்டு பிள்ளைகளோட அம்மாவும் வந்திருப்பாங்க, அதென்ன உனக்கு கொடுத்துருக்காங்க? பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சுமா. அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் கால் வலியும் போயிடுச்சு. இது பாரு, எப்படி கால் ஆட்டுறேன் பாத்தியா? பாரு.
ரொம்ப ஆட்டாதக்கா, போன வழி திரும்பி வந்துட போகுது. ஆ, அது என்னமோ உண்மைதான். உன்கிட்ட சொல்றதுக்காக சும்மா காலாட்டி காட்டின அவ்வளவுதான். வலிக்கதான் செய்யுது. இது ரொம்ப நல்ல விஷயம்க்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு ஒரு நிமிஷம். ம். ஆ, இப்படிதான் கழுத்துல போட்டாங்க. நான் இப்படிதான் போஸ் கொடுத்தேன். எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு செல்வி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, உன் வீட்டாளுக என்ன சொன்னாங்க? அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம்தான். ஆனா பெருசா சொல்ல மாட்டாங்கல்ல. சூப்பர்ல செல்வி. மா இனியா